Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 4 Moving Charges and Magnetism உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4.3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a long straight wire in the horizontal plane carries a current of 50 ampere in the north to south direction. Give the magnitude and direction of B at a point 2.5 meter east of the wire. This is the given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியாக 50 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த கரண்ட்டோடைய டைரக்ஷன் நார்த் டு சவுத். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வயர்லேருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். கரண்ட் பாசிங் த்ரூ த வயர் இஸ் கிவன். கரண்ட்டுடைய சிம்பிள் I is equal to 50 ampere. Distance of the point is given. Distance வந்து R அப்படின்னு எடுத்துக்குவோம். R is equal to 2.5 meter. என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. The magnetic field due to the current carrying wire is given by the relation B is equal to mu 0 I divided by 2 pi R. இங்கே ஐங்கிறது கரண்ட்டு, ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு, mu 0 is the permeability of free space. The permeability of free space is given by mu 0 is equal to 4 pi into 10 to the power minus 7 Tesla meter per ampere. So எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get B is equal to mu 0 is 4 pi into 10 to the power minus 7, I is 50 divided by 2 pi into R is 2.5. So இதை simplify பண்ணோம்னா we will get this is equal to 40 into 10 to the power minus 7 அப்படின்னு வரும். This is B. Unit of magnetic field is Tesla. This can also be written as B is equal to ஒரு டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வச்சோம்னா 4 into 10 to the power minus 6 Tesla அப்படின்னு வரும். So this is the magnitude of B. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. we can find the direction using right hand thumb rule. இதை வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது லாங் ஸ்ட்ரெயிட் வயர். let us assume that this is a long straight wire. இந்த வயர் வழியாக நார்த் டு சவுத் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ we have to hold the wire by our right hand. The thumb indicates the direction of the flow of current and the curved fingers will represent the direction of the magnetic field. So thumb represents the direction of current and the curved finger represents the direction of the magnetic field. The curved fingers are in the upward direction, therefore the magnetic field is in the upward direction. The direction of magnetic field is vertically up. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.